சமூகத்தின் சில ஆதிக்க சக்திகளும் அந்தஸ்து பெற்றவர்களும் கூட தங்களது வாக்கை காப்பாற்றுவதில்லை. அவர்கள் மட்டும் முன்னேறுகிறார்களே என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் ஏமாற வேண்டாம். பிரபஞ்ச விதி ஒருபோதும் தவறாகாது. பிரபஞ்ச சக்தி அதன் வேலையை செய்தே தீரும். வாக்கை நிறைவேற்றாதவர்கள், அதர்மத்தின் பாதையில் வாழ்பவர்கள் வெளியில் நன்றாக வாழ்கிறார்கள் போல தோன்றலாம். ஆனால் அவர்கள் வெளியே சொல்ல முடியாத மன உடல்வலி வேதனைகள் மற்றும் அழுத்தத்திற்கு உட்பட்டு இருப்பார்கள். விடுதலை பெறாத மனம் எப்போதும் கஷ்டத்தில்தான் இருக்கும். இந்த உலகில் உண்மையான வெற்றி யாருக்கென்றால் மன விடுதலையும் ஆன்ம விடுதலையும் பெற்றவருக்கே. அதர்மத்தின் பாதையில் வாழ்பவர்களும் கூட சில சந்தர்ப்பங்களில் பெருமைக்காக கூட ஓரிரு தான தர்மச் செயல்களை செய்திருப்பார்கள். அல்லது அவர்களுடைய முன்னோர்களின் பிரார்த்தனைகள் அவர்களை காக்கும். பிரார்த்தனை மிக சக்தி வாய்ந்தது. அதை சாதாரணமாக எண்ண வேண்டாம். அந்த பிரார்த்தனைகளின் பலன்கள் முடியும் வரை அதர்மத்தில் இருப்பவர்களும் சிறப்பாக வாழலாம். ஆனால் காலமும் கர்மமும் ஒரு நாள் நிச்சயம் அதற்குண்டான பலனை பல மடங்காக திருப்பித் தரும். அதில் சந்தேகமே வேண்டாம். எந்த செயல் செய்தாலும் கர்மா வந்துவிடுமே என்ற பயம் தேவையில்லை. தர்மத்தின் பாதையில் தைரியமாக நடக்க ஆரம்பியுங்கள். அதன் பலனை பற்றி பயம் கொள்ள தேவையில்லை. உங்களின் சிந்தனையிலும் நோக்கத்திலும் நல்ல எண்ணமும் பிறர் நலனை எதிர்பார்ப்பில்லாமல் நாடியதாகவும் இருந்தால் உங்களால் செய்யப்பட்ட செயலானது எதிர்வினையை கொடுத்தாலும் சரி, அது கெடுதல் அல்ல. இறைவனால் அந்த உயிருக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலை அதுவே என்பதை புரிந்தால் நீங்கள் தர்மத்தில் நிலை பெற்று விடுவீர்கள். துணிந்து தர்மத்தின் பாதையில் நிலைத்து நடந்தால் இறைவனின் அருளும் உங்களோடு ஒன்றாக வரும்.